ஒரு ஊரில் ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் சுதர்சன்னு ஒரு ஐயா இருந்தார். அவருடைய பொண்டாட்டி பேர் சுசீலா. ரகுராமுக்கு கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்துல விவசாயம் பார்த்து அவர் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாரு. ரகுராமும் சுசீலாவும் ரொம்ப நல்ல தம்பதியாக இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. சுசிலா, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் எனக்கே தெரியாம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன். அதனால தான் நீ எனக்கு மனைவியா வந்திருக்க. நீங்க இல்லைங்க புண்ணியம் பண்ணது, நான் தான். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல புருஷனும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைச்சிருந்திருக்காது. எனக்கு அழகு இல்லைனாலும் எங்ககிட்ட சொத்து இல்லைனாலும் என்ன நீங்க ரொம்ப இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு தாங்க சொல்றேன், உங்களை விட உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எதுக்கு சுசிலா அப்படிலாம் பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை எனக்கு பிடிச்சிருந்ததால தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன் நல்ல குணத்துக்கு முன்னாடி உன் அழகு, சொத்து, பணம் இதெல்லாம் ஈடே கிடையாது. ஆனா நீ மட்டும் என்னுடைய தேவதை. நீ எப்பவுமே என்னை விட்டு போகக்கூடாது, சரியா? உங்களை விட்டு நான் எங்கங்க போக போறேன்? என் உயிர் போனாதான் நான் உங்களை விட்டு போவேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் அன்பா பேசிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்ல சுசீலா கர்ப்பமானாங்க. இவங்க 2 பேரும் பிறக்க போற குழந்தை மேல ரொம்ப ஆசையா இருந்தாங்க. ஏங்க, நமக்கு உங்களை மாதிரியே ஒரு ஆண் குழந்தை தான் வேணும். இல்லை சுசிலா, எனக்கு உன்ன மாதிரி அழகான ஒரு பொன் குழந்தை தான் வேணும். என்னங்க, என்ன மாதிரி அப்பனா கருப்பா பிறக்க வேண்டிய குழந்தை கேக்குறீங்களா? கருப்பா? கருப்புனா அது ரொம்ப அழகு. கருப்பு ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கருப்பா இருந்தாலும் நீ எவ்வளோ கலையா இருக்க பாரு. இப்படின்னு பிறக்க போற குழந்தைய பத்தி இவங்க 2 பேரும் ரொம்ப பாசமா பேசிக்கிட்டாங்க. சுசீலாக்கு மாதம் நெருங்கிருச்சு டெலிவரிக்கு. என்ன, இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கே. ஏங்க, ஏங்க, கொஞ்சம் இங்க வாங்க. ஒரு இடுப்பெல்லாம் வலிக்குதுங்க. சுசீலா கத்துனதை கேட்ட உடனே சுதர்ஷன் உடனே அங்க பயந்துக்கிட்டே வந்தாரு. சுசிலா, சுசிலா, ஏமா கத்துன? என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏங்க, எனக்கு இடுப்பு வலி வந்துருச்சுங்க. வலி உயிரே போதுங்க. என்னால ஒண்ணுமே முடியலங்க. சுசிலா, கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோமா. நான் உடனே போய் டாக்டரை கூட்டு வந்துடுறேன். நீ அப்படியே பெட்டு மேல படுத்துட்டு இரு. நான் போயிட்டு 5 நிமிஷத்துல டாக்டரை கூட்டு வந்துடுறேம்மா. நீ பயப்படாதேன்னா? சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வாங்க. அதுக்கப்புறம் உடனே டாக்டரை கூப்பிடுறதுக்காக சுதர்ஷன் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. உடனே சுதர்ஷன் அவங்க ஊர்ல இருக்க டாக்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. டாக்டர், வந்துட்டீங்களா? என்னால வலி தாழ முடியல டாக்டர். எனக்கு ரொம்ப வலிக்குது டாக்டர். நீங்க பயப்படாதீங்கம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உயிரோட இருப்பேனா இல்லையானே தெரியலங்க. எனக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஏங்க, நீங்க என்னை விட்டு போவாதீங்க. நீங்க என் கூடவே இருங்க. சுசிலா, நீ பயப்படாதம்மா. நான் உன்னை விட்டு எங்கேயும் போல. நான் உன் கூடவே இருக்கேன். சுசீலாவை டாக்டர் செக் பண்ணிட்டு சுதர்சன் கிட்ட இப்படி சொன்னாங்க. சார், குழந்தை தலைகீழா இருக்கு. உடனே இவங்கள பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா அம்மா குழந்தை 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் உயிரோட இருப்பாங்க. சரிங்க டாக்டர், நான் இப்பவே இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் சுதர்சன் சுசீலாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனாரு. அதுக்கப்புறம் சுதர்சன் ரொம்ப ரொம்ப வேகமா மாட்டு வண்டியில அவங்க மனைவியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனாரு. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற வழி எல்லாம் ஒரே இடி மின்னல் மழையுமா இருந்துச்சு. ஐயோ கடவுளே, என் மனைவிக்கே பிரசவ வலி வந்துடுச்சு. அவனை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க மாட்டு வண்டியில. இங்க என்னடானா ஒரே மழை இடி மின்னலுமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கடவுளே. நீ கூட எனக்கு உதவ மாட்டியா? இந்த நேரம் பார்த்து இவ்வளோ மழை இடி மின்னல் தேவையா? ஐயோ, அம்மா!
ஐயோ சுசிலா, மழை வேற ரொம்ப அதிகமா இருக்கு. நீ வேற ரொம்ப நனையிறியே. இரு, உன் மேல வந்து பெட்ஷீட் போய்த்து விடுறேன். அதுக்கப்புறம் சுதர்ஷன் ஒரு பெட்ஷீட் எடுத்து சுசிலா மேலே போய்த்தினாரு. அதுக்கப்புறம் சுசிலா ஒரு கத்து கத்தி ஒரு குழந்தைய பெத்தெடுத்து அவ உயிரை விட்டுட்டா. அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைய கையில் தூக்கிட்டு சுதர்ஷன் ரொம்ப அழுதாரு. சுசிலா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு குழந்தைய, பெண் குழந்தைய பெத்து என் கையில கொடுத்துட்டு நீ என்னை விட்டு போயிட்டியா? நீ இல்லாம நான் எப்படி வாழ போறேன்? இந்த குழந்தைய நான் எப்படி ஒண்டியா இருந்து வளர்க்க போறேன்? நீ இல்லாத இந்த குழந்தைய என்னால அதை எப்படி பார்த்துக்க முடியும்? என்னால தாங்க முடியலையே. நீ ஏன் என்னை விட்டு போன? இந்த குழந்தைய பெத்தெடுத்து அதை எவ்வளோ ஆசையா பாசமா வளர்க்கணும்னு நீ எவ்வளோ ஆசைப்பட்ட. ஆனா பிறந்த குழந்தை முகத்தை கூட பார்க்காமலே போயிட்டியே. அதுக்கப்புறம் சுதர்ஷன் அழுதுகிட்டே சுசிலாவோட இறுதி கடமை எல்லாத்தையும் முடிச்சுட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. சுதர்ஷன் குழந்தைக்கு நிலான்னு பேர் வச்சாரு. நிலா கருப்பா அவங்க அம்மா மாதிரியே இருந்தா. நிலா குட்டி, உன்னை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு உங்க அம்மா ஞாபகதாம்மா வருது. நிலா குட்டி, நீ உங்க அம்மாவை அப்படியே உரிச்சு வச்சு பிறந்திருக்கம்மா. உங்க அம்மாக்கு உன் அழகான முகத்தை பார்க்க கொடுப்பனையே இல்லைம்மா. உன்னை பார்த்து ரசிக்காமலே உங்க அம்மா போய் சேர்ந்துட்டா. உன்னை நான் ஒண்டியா இருந்து எப்படி வளர்த்து பெரிய ஆள் ஆக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நிலா குட்டி, உங்க அம்மா இல்லாத இந்த ஊர்ல எனக்கு இருக்கவே பிடிக்கலம்மா. இந்த வீட்டில் இருக்க எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, செவுத்த பார்த்தாலும் எதனா ஒரு பொருளை பார்த்தாலும் உங்க அம்மா நினைப்புதாம்மா வருது. உங்க அம்மா இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லைன்னா அதுக்கு காரணமே இந்த ஊர் தான். இந்த ஊர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தா உங்க அம்மாக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? உங்க அம்மாக்கு வலி வந்த உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் உன்னையும் நல்லா பெத்தெடுத்திருப்பா. உங்க அம்மாவும் இந்த உலகத்துல வாழ்ந்திருப்பா. இந்த ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாதது காரணமால தான் உங்க அம்மா இப்ப இந்த உலகத்திலேயே இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஊர் தான். நம்ம இனி இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். இந்த ஊரை விட்டு நம்ம பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போயிடுவோம். அங்கே தான் நமக்கு எல்லா வசதியும் இருக்கும். ஆத்திர அவசரம்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து நமக்கு தேவையான பொருள்லேருந்து எல்லாமே நமக்கு உடனே உடனே கிடைக்கும். இங்கே இருந்தால் அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டம். அதனால நான் முடிவு எடுத்துட்டேன், நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம். இந்த ஊர்லேயே இருந்தால் அவருடைய மனைவி நினைப்பு அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும்னு இந்த ஊரை விட்டே போகலான்னு முடிவெடுத்தார் சுதர்சன். அதுக்கப்புறம் சுதர்சனும் நிலா குட்டியும் பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு ஊருக்கு போய் அங்கே ஒரு நல்ல வீடை எடுத்து அவங்க 2 பேரும் குடி போனாங்க. இதுக்கப்புறம் நிலா குட்டி என்னென்னலாம் பண்ண போகிறான்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.